காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய கண்மூடித்தனமான தாக்குதல்கள் நம்ம எல்லோருடைய மனதை இன்றைக்கு உலுக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய மனதை மட்டும் அல்ல, உலகத்தையே இன்றைக்கு உலுக்கி கொண்டிருக்கிறது. பன்னாட்டு உரிமை சட்டங்களையும் ஐக்கிய நாடுகளுடைய கொள்கைகளையும் அப்பட்டமாக மீறக்கூடிய இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மனிதநேய பண்போடு நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அமைப்பு இதை எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறது. எழுச்சியோடு என்று சொல்வதை விட உணர்ச்சியோடு இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழுவிற்கும் குறிப்பாக மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல, மனிதநேய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் காசால நடந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலையை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கு நம்முடைய மனிதாபிமான மனித உரிமையை, அதனுடைய ஆதரவை மனப்பூர்வமாக நாம் வழங்குகிறோம். இதுதான் இந்த கண்டன இயக்கத்தினுடைய முழக்கமாக அமைந்திருக்கிறது. கடந்த ஓராண்டாகவே காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதுவரையில் ஏறக்குறைய 11,000 பெண்கள், 17,000 குழந்தைகள், 175 பத்திரிகையாளர்கள், 125 ஐநா ஊழியர்கள்னு 50,000த்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 26,000 குழந்தைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க. 1,00,000த்திற்கும் அதிகமானவர்கள் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ஓராண்டில் காசாவோட பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இஸ்ரேல் நாட்டோட ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க. அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கடந்த ஜூன் மாதத்தில் பட்டினியால் வாடக்கூடிய பாலஸ்தீனர்கள் உணவுப் பொருள் ஏற்றி வரக்கூடிய லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தப்போ 45 பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டு கொண்டிருக்காங்க. உணவுக்காக காத்திருந்தவர்களை உயிரையே பறிச்சிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்து எல்லோருடைய இதயமும் நொறுங்கி போயிருக்கு.